இந்த தேர்தலில் எனக்கு ஞாபகம் இருக்குமானால் 1,70,00,000 வாக்குகளுக்கு மேலே திமுக பெற்று ஆளும் கட்சியாக வருகிறது. இந்த அரசில் 35 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். இந்த 35 அமைச்சர்களில் 8 பேர் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்து சேர்ந்தவர்கள். விஜயகாந்த் வருகைக்கு பிறகு மூன்றாவது சக்திக்கு இடம் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டு 2016 அப்படி இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு நாமெல்லாம் வந்தோம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பல திருப்பங்களை இந்த தேர்தல் முடிவுகள் கொண்டு வரும்னு எனக்கு தோணுது. பல கேள்விகளுக்கு இந்த தேர்தல் பதில் தரும். எல்லாரும் நலத்திட்டங்கள் போக நுகர்வோர் பொருட்களை அள்ளி வழங்குவதில் ஆர்வமாக இருக்கிறார்கள். அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். தொடர்ந்து நாம் இந்த காணொளியில் தேர்தல் வரலாறுகளை பேசி வருகிறோம். 1952 தேர்தல் தொடங்கி கடைசியாக 2016 தேர்தல் வரைக்கும் பேசியிருக்கோம். இப்போது இந்த காணொளியில் 2021, அதாவது நம்ம இந்த பேசிகிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் தான் ஏப்ரல் 23 இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. நாம் இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த கால சூழல் எப்படி இருந்தது என்பதை நம்மிடையே விவரிக்க ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் அலுவலர் பேராசிரியர் முனைவர் திரு இரா கண்ணன் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் விஜய். நம்ம இந்த சட்டமன்ற தேர்தல் நம்ம மக்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு அனலிஸ்டாக அதை தேர்தலை ஒரு பார்வையாளராக பார்த்து பகுத்து நீங்கள் 1952 சொல்லியிருக்கீங்க. ஒரு முறையும் நல்ல கமெண்ட்ஸு, நமக்கு சஜஷன், கரெக்ஷன் எல்லாமே நம்ம நேயர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த எலெக்ஷன் ஹிஸ்ட்ரியினுடைய ஒரு இறுதி காணொளி இது. இதில் நீங்கள் இந்த 2021 அந்த தேர்தல் ஒரு முகிழ்ந்த தருணம் எப்படி இருந்தது? 2021 தேர்தல் வந்து தமிழக வரலாற்றில் ஒரு புதுமையான ஒரு தேர்தல். ஏன்னா தமிழக வரலாற்றினுடைய மிக பெரும் தலைவர்களாக இருந்த 2 பேர் இல்லாத முதல் தேர்தல். ஏன்னா அதற்கு முன்பாக ரொம்ப வசீகரமான மிக பேருரு பெற்ற தலைவர்கள் தமிழகத்தில் எப்பவும் இருந்திருக்காங்க. உங்களுக்கு 75க்கு பிறகு காமராஜர் இல்லை, ராஜாஜி இல்லை. ஆனால் 75க்கு பிறகு உங்களுக்கு கலைஞர் கருணாநிதி ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், இவங்க 2 பேரும் பெரிய பேருருக்களாக வலம் வருகிறார்கள். அதுக்கு பிறகு உங்களுக்கு ஜெயலலிதா அம்மையார் வந்துடுறாங்க. உங்களுக்கு 2016 பின்னாடி 2018 கலைஞர் தவறிடுறார். 2 பேரும் போயிடுறாங்க. அதற்கு பிறகு நடக்கிற முதல் தேர்தல். அப்போது இந்த 2 கட்சியினுடைய 2 பேருருக்கள் இல்லாமல் இந்த கட்சிகள் களம் காணுகிற தேர்தல். இந்த தேர்தலில் வந்து கூட்டணிகள் வந்து வேறு மாதிரி ஒரு அரசியல் வெற்றிடம் இருக்குது. இந்த இடத்துல இன்னொரு பர்சனாலிட்டி, திரை உச்ச நட்சத்திரம் திரு ரஜினிகாந்த் அவர்கள் கூட அரசியலுக்கு வரதாக பேசப்பட்ட காலகட்டமும் இதுதான். ஆமாம், அதாவது அவர் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு தெரியாது அப்படின்ட்டு அவர் அந்த முத்து படத்தில் பாடுவார் இல்லையா, ஒரு டைலாக். அதில் வந்து என்னது, காலத்தின் கையில் அது இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இன்னும் அவர் வரலை. இந்த 2021 தேர்தலில் அவர் வந்து இல்லை. 2021 தேர்தலில் உங்களுக்கு எப்படி கூட்டணிகள் வருதுன்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு பக்கம், அது ஒரு பலமான கூட்டணி. அப்புறம் இடதுசாரி கட்சிகளெல்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க. இந்த பக்கம் வந்து அதிமுகவோட பாஜக கூட்டணியில் இருக்குது. இப்போது இதற்கு முன்னாடி இருந்த தேர்தலில் பாமக தனியாக இருந்துச்சு. இந்த தேர்தலில் இந்த பக்கம் வந்துடுறாங்க. ஆனால் அதிமுக முன்னளவுக்கு ஒன்றுபட்ட அதிமுகவாக இல்லை. முதல்ல இந்த அதிமுகவுக்கு வெளியில் வந்து சசிகலா இருக்காங்க. அவங்க வந்து சிறையில் இருக்காங்க. அந்த தேர்தல் போது திருப்பி வந்துடுறாங்க. வந்து அவங்க அரசியல் விட்டு விலகிறேன்னு சொல்லிடுறாங்க. ஓ சரி. ஆனால் அவர்களுடைய அக்கா மகன் 98 வந்து இதில் இருந்து பெரியகுளத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு போன டிடிவி தினகரன், அவர் இந்த கட்சியில் ஓபிஎஸ்க்கு பின்னாடி இபிஎஸ் வந்த பிறகு, இபிஎஸ் தன்னை உறுதிப்படுத்திக்கிட்ட பிறகு, இபிஎஸும் ஓபிஎஸும் கைகோர்த்த பிறகு அவர்கள் வந்து கட்சியில் ஒரு தீர்மானம் இயற்றி சசிகலாவை வெளியே அனுப்பிவிடுகிறார்கள். ஓபிஎஸ்க்கு எதிராக இவர் வந்து ஒரு 18 சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து பிரித்து எடுத்துட்டு தனியாக இயங்குகிறார். அதில் ஒருத்தர் வந்து கடைசி நேரத்தில் அந்த பக்கம் போயிடுறார், செம்மலை. மீதி 17 பேரை இவர்கள் தகுதி நீக்கம் பண்ணிடுறாங்க. அதில் ஒருத்தர் செந்தில் பாலாஜி. அந்த 17 பேரில் செந்தில் பாலாஜியும் ஒருத்தர். அதனால்
செம்மலை வந்து இது உச்சநீதிமன்றம் போனாலும் இது கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது போனால் அந்த தகுதி நீக்கத்துக்கு எதிராக நம்ம கோர்ட்டுக்கு போனோம்னா தோல்வி அடைஞ்சிருவோன்னு தெரிஞ்சு அவர் கடைசி நேரத்தில் அந்த 18 பேரில் இருந்து திருப்பி இந்த பக்கம் வந்துடுறார். இந்த 17 பேரை தகுதி நீக்கம், செந்தில் பாலாஜி உட்பட தகுதி நீக்கம் பண்ணிடுறாங்க. இவர்கள் தனியாக இயங்குகிறார்கள். இவர்கள் இப்போ நடக்க போகிற தேர்தலில் அதிமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை சில இடங்களில் பாதிக்க போகிறாங்க. இப்போது இந்த தேர்தல் 2 பெரிய அணிகளுக்கு மத்தியில் நடக்குது. பாஜகவோட அதிமுக இது 2வது முறையாக ஒரு கூட்டணியை வைத்துக் கொள்ளுகிற ஒரு நேரம். 98ல் வச்சாங்க பாராளுமன்ற தேர்தல். ஆமாம். இப்போது சட்டமன்ற தேர்தலுக்கு இது முதன்முறையாக கூட்டணியா? ஆமாம், அதிமுக. இதற்கு முன்னால் திமுக 2001 சட்டமன்ற தேர்தல் பாஜகவோட ஒரு கூட்டணி. ஆமாம். அப்போது 4 சீட்டு பெறுகிறார்கள். ஆமாம், பாஜக 4 சீட்டு பெற்றுச்சு. 2001 படுதோல்வியை சந்தித்தது திமுக. இருந்தாலும் ஒரு பெரிய துணிவோட இந்த 2021 தேர்தலில் பாஜகவோட அவர்கள் கூட்டணி வைக்கிறார்கள். அது வந்து ஒரு வகையான நன்றி அறிதலை காட்டுவதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 4 ஆண்டுகள் 2 மாதம் அவரால் வந்து எடப்பாடியால் அந்த ஆட்சியை தக்க வச்சுக்க முடிஞ்சது. பல இடைஞ்சல்களுக்கு மத்தியில், கட்சி வந்து உள்ளுக்குள்ளே அவருக்கு இருந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில், பின்னாடி இருந்து வந்த அவர் வந்து ஒரு கருப்பு குதிரையாக இருந்தாலும் கூட அவர் தன்னை நிலைப்படுத்தி கொள்வதற்கு பாஜக அரசனுடைய உதவி அவருக்கு தேவைப்பட்டது. அதனால் ஒரு நன்றி அறிதலாக கூட இருக்கலாம். அவர் அவங்களோட சேர்றாரு, அவங்க மத்தியில் ஆட்சியில் இருக்கார்கள், அவர்களுக்கு பல வளங்கள் இருக்கின்றன, ஒரு தேர்தலை சந்திப்பதற்கு இதெல்லாம் தேவை, அந்த காரணத்தினாலேயும் அவர் சேர்ந்திருக்கலாம். ஏற்கனவே பாமக பாஜகலாம் ஒன்றா இருந்த கட்சிகள், சில தேர்தல்களில் ஒன்றா இருந்திருக்காங்க. அதனால் ஒரு பெரிய அப்புறம் இடதுசாரிகள்லாம் அந்த பக்கம் இருக்கிறதுனால இவர்களெல்லாம் இந்த பக்கம் இருக்காங்க, இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள். இந்த தேர்தலில் எனக்கு ஞாபகம் இருக்குமானால் 1,70,00,000 வாக்குகளுக்கு மேலே திமுக பெற்று ஆளும் கட்சியாக வருகிறது. 1,33,00,000 வாக்குகளை அதிமுக வெல்கிறது. கிட்டத்தட்ட அவர்களுக்கு வந்து ஒரு 30 சில்லற லட்சம் வாக்குகள் வித்தியாசம். 5.6% ரெண்டு அணிகளுக்கும் இடையில். அது வந்து உங்களுக்கு 66 இடங்களை அதிமுகவுக்கு தருது. அது ஒரு நல்ல ஆமாம், நல்ல பெர்ஃபார்மன்ஸ், அதாவது நல்ல செயல்பாடு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர்கள் 5 வருஷம் ஆட்சி, அது வந்து ஒரு பெரிய சாதனை படைத்த ஆட்சின்னு சொல்ல முடியாது. 2 முக்கியமான இடங்கள், 2 முக்கியமான நிகழ்வுகளை நான் பார்க்குறேன். ஒன்று வந்து உள்ஒதுக்கீடு, அந்த வன்னியர்களுக்கு 10.5% உள்ஒதுக்கீடு அவர் பண்ணி கொடுத்தது. அது வந்து வேறு சில சமூகங்களுக்கு சவுத் சைடு அவருக்கு வந்து ஒரு பின்னடைவாக ஆயிடுச்சு, அது அங்கே ஆயிடுச்சு. அதே மாதிரி அவர் வந்து தஞ்சை பகுதியை, டெல்டா பகுதியை பசுமை பகுதியாக, பசுமை மண்டலமாக அவர் அறிவித்தது வந்து ஒரு நல்ல அதுக்கு ஒரு பள்ளிகளுக்கு 7.5% அந்த மருத்துவக் கல்வி மாணவர்களுக்கு அது ஊரக ரூரல் சில்ட்ரனுக்கு அவர் கொடுத்தது. இதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு நல்ல பெயரை தந்துச்சு. ஆனால் அதுவே போதுமான அளவு அவருக்கு வெற்றியை ஈட்டி தரவில்லை. அந்த 10% வந்து பின்னாடி உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டுடுச்சு. இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப நாளைக்கு பிறகு உங்களுக்கு 2011 விட்ட ஆட்சியை உங்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2021 அவ்வளவு நாள் இதற்கு முன்பாக துணை முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின் தலைமையில் முதன்முறையாக ஒரு அரசு அமைகிறது. இந்த அரசில் 35 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். இந்த 35 அமைச்சர்களில் 8 பேர் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்து சேர்ந்தவர்கள். அதனால் ஒரு கேபினெட்டில், அமைச்சரவையில் ஒரு 4ல் ஒரு பங்கு அல்லது 4.25 ஒரு பங்கு வந்து வெளியிலிருந்து வந்து. இப்போ கூட இந்த 2026 தேர்தல் சற்று முன்னே தான் நம்ம இருக்கோம். அந்த தேர்தலில் கொடுக்கப்பட்டிருக்கிற சட்டமன்ற வாய்ப்புகளில் 21 பேர் அதிமுகவிலிருந்து வந்ததாக இப்போ கூட நான் ஒரு லிஸ்ட் பண்ணுவேன். இது தவிர அந்த தேர்தலில் நீங்கள் சொன்ன மாதிரி கமலஹாசன் வந்து ஒரு கட்சியை அவர் தொடங்கி இருக்கிறார். அந்த தேர்தலுக்கு முன்பாக மக்கள் நீதி மையம்னு அது வந்து ஒரு பாராளுமன்ற தேர்தலில் நிற்கிறார். மக்கள் நீதி மையம் என்றது ஒரு தொண்டு நிறுவனத்தினுடைய பேர் மாதிரி எனக்கு தோணுச்சுன்னு சொன்னேன் நான். அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்போது டெல்லியினுடைய முதலமைச்சராக இருப்பவர் வந்து அந்த கட்சிக்கு இங்கே மதுரையில் ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் இந்த திராவிட கட்சிகள் வந்து ஒரு ஊழல் நிறைந்த ஆட்சியை தந்திருக்கிறார்கள், நல்லாட்சியை தரவில்லை. அப்துல் கலாம் அவர்களுடைய வீட்டுக்கு போயிட்டு வந்து இந்த மதுரை மாநாட்டில் ஸோ அவர் வந்து அவர் ரொம்ப வேகமாக செயல்பட்டார். அவர் இல்லாத இடமே இல்லை. அவர் ஒரு பேசு பொருளாக இருந்தார். பல நேரங்களில் ஒரு வேனில் வெளியில்
அவர் போனதெல்லாம் உண்டு. அப்புறம் தென் கோயம்புத்தூர் தெற்கில் அவர் வந்து சட்டமன்றத்திற்கு நின்று ஒரு 1000 ஓட்டுக்கும் குறைவாக 1700 ஓட்டுகள் தோத்து போயிடுறார். எனக்கு என்ன அவர் வந்து அந்த 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 இடத்துல எப்படி தோத்தாருன்னு நான் நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல. அங்கே தோத்ததுக்கான காரணம் இல்லை. பொதுவாக அவரை சுற்றி வந்து ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு அமைப்பு இருந்துச்சு, வளையம் இருந்துச்சு. அதை மீறி வர முடியலை. அதனால் அவர் இன்னும் இறங்கி வந்திருக்கணுன்ற மாதிரி ஒரு பேச்சு இருந்தது. அந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு அந்த வேகமெல்லாம் காணாத போயிடுச்சு. அவருடைய கட்சியில் இருந்த பல பேரும், ரொம்ப முக்கியமான சில அவரோட ரெண்டாவது கட்ட தலைவர்களாக இருந்த பல பேர் அதிலிருந்து வெளியே போய் வெவ்வேறு கட்சிகளில் தங்களை இணைத்து கொண்டார்கள். ஒரு சில பேர் திமுகவுக்கு போயிட்டாங்க. அதெல்லாம் நடந்துச்சு, நம்ம பார்த்தோம். இதுதான் 2021 தேர்தல் முடிவுகள். இப்போ டிடிவி தினகரன் அவருடைய எஃபெக்ட் எப்படி இருந்தது? ஒரு 20 இடங்களில் அதிமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை அவர் பாதித்து விட்டார். அதனால தான் அவரை வந்து எடப்பாடிக்கு விருப்பம் இல்லைனாலும் கூட இந்த தேர்தலில், இப்போ நடைபெறுகிற இந்த தேர்தலில் பாஜகவினுடைய அழுத்தத்தை அவர் ஏற்றுக்கொண்டு 11 சீட்டுகள் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. அவங்கள சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாஜக கணக்கிலிருந்து நீங்கள் கொடுத்துக்குங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டார். ஏன்னா அவர் வந்தார்னா அந்த தென் பகுதிகளில், தெற்கு பகுதியில் இவர்கள் இழந்த ஒரு ஆதரவை ஓரளவுக்கு சரி செய்யலான்ட்டு. ஆனால் இந்த தேர்தலில் வந்து ரெண்டு பெரியன்னு சொல்ல மாட்டேன், ஒரு பெரியவர் இருக்கார், தனியாக இருக்கார். அவர் வந்து ராமதாஸ். அவருக்கு சில தொகுதிகளில் ஒரு சில 100 வாக்குகள் அல்லது 1000 வாக்குகள் இருந்தாலும் கூட அது அதிமுக கூட்டணியினுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஒன்று. சசிகலாவுக்கு 1-2 தொகுதியில் ஒருவேளை அவர்களுடைய சமூக வாக்குகள் அப்படின்றது கிடைச்சி சில ஆயிரக்கணக்கில் வாக்குகள் விழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2021 தேர்தலில் பார்க்கும்போது நீங்கள் தேர்தல் வாக்குறுதிகள் அதில் மிகப்பெரிய அளவில் 2 கட்சிகள் இருந்தது. அதில் நீங்கள் மையப்பொருளாக பார்க்கறது இது மாதிரி நீங்களே சொல்லிட்டீங்களே மையப்பொருளான்ட்டு. ஏன்னா மக்கள் நீதி மையத்தினுடைய அறிவிப்பு தான் பெண்கள் இல்லத்தரசிகள் வந்து அவர்களுடைய பணியும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அவர்களை வந்து நாம் ஆங்கிலத்தில் சொல்கிறது மாதிரி டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிறோம். ஒரு வேலைக்கு அலுவலகத்துக்கு போகிறது தான் வேலைன்னு நம்ம நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. அவர்கள் இல்லத்தில் செய்வது கூட ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு. குடும்பங்களை அவர்களால் தான் அவர்கள் குடும்பங்களை தாங்கி நிற்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு உரிமை தொகை, அவர்களுக்கு சேர வேண்டிய ஒரு மாதமானால் அவர்களுக்குன்ட்டு ஒரு தொகையை நம்ம தரணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை மக்கள் நீதி மையம் முதல்ல செய்யுது. அந்த அறிவிப்பை திமுகவும் செய்கிறது. ஒரு மாதமானால் 1000 ரூபாய் உதவித்தொகை, அதை உரிமை தொகைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதையே குலவிளக்குன்னு சொல்லிட்டு அதிமுக 1500 ரூபாய் தருவதாக சொல்கிறார்கள். இது வந்து ஒரு கவர்ச்சிகரமான திட்டமாக இருந்துச்சு. 505 வாக்குறுதிகளை திமுக அளித்தது. அதில் பெரும்பாலான வாக்குறுதிகளை அவர்கள் செய்து விட்டதாக சொல்கிறார்கள். அவங்க 404 நிறைவேற்றியதை சொல்கிறாங்க. அதில் மாறுபாடு கருத்துக்கள் கண்டிப்பாக இருக்கும். அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் அரசு ஆசிரியர்களுக்கு அப்படின்றதெல்லாம் அவர்கள் சொல்லி அதில் வந்து ஒரு இடைப்பட்ட நிலையில் ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். அப்புறம் விடியல் பயணம். இந்த விடியல் பயணம் கூட அவர்களுடைய வாக்குறுதிகளில் ஒன்று. பெண்கள் சில குறிப்பிட்ட வழித்தடங்களில், பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம். அவர்களுடைய வேலைக்கும் அவர்களை மேலே கொண்டு வர்றதற்கும் அது வந்து உதவியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அது ஒரு நலத்திட்டமாக அதுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்துச்சு. அப்புறம் அந்த 505 வாக்குறுதிகளில் அவங்க சொன்னாங்களா அந்த காலை சிற்றுண்டின்னு எனக்கு தெரியல. இல்லை, அவங்க சொல்லலாம். அவங்க அதனால தான் அவர் முதல்ல வந்து பல நேரங்கள் நான் சொல்லாத செஞ்சுருக்கேன் அப்படின்னு உண்மை. அதே மாதிரி பேருந்து பயணங்களை கூட அவர் தேர்தல் வாக்குறுதி சொல்லல. அது வந்து தேர்தலுக்கு பிறகு சொன்னதான் அந்த 505 வாக்குறுதிகள் அது இல்லை. ஸோ அந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஒரு 2 பெரிய ஆளுமைகள் இல்லாத ஒரு தேர்தலை முதன்முறையாக தமிழகம் சந்தித்தாலும் கூட மக்கள் எல்லாத்துக்கும் தயாராகிடுவாங்கன்றது தெரியுது. அதனால் அவர்கள் இது வந்து ஒரு கேரளா ஸ்டைல் எலெக்ஷன்ஸ் மாதிரி இருந்துச்சு அந்த எலெக்ஷன்ஸ். அதாவது இவர்களுக்கு, அதாவது ஸ்டாலினுக்கென்று ஒரு சின்ன வசீகரம் உண்டு. ஏன்னா அவர் வந்து கலைஞருடைய மகன் அப்படின்றதும், அவர் ரொம்ப நாள் பொது வாழ்க்கையில் இருக்கிறதுனாலையும் அவருடைய கட்சிக்காரர்கள் மத்தியில் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஈர்ப்பு தன்மை உண்டு. அதை தவிர வந்து அவர் வந்து அவங்க அப்பாவோ அல்லது எம்ஜிஆரோ அல்லது ஜெயலலிதாவோ காமராஜரோ அண்ணாவோ கிடையாது. அது நமக்கு தெரியும். இப்போது இந்த இடத்துல ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதாக சொல்லிட்டு அவர் வரலை. கமல்ஹாசன் வந்தவர் பெரிய வெற்றியை ஈட்டவில்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவருடைய வேகம் தடைப்பட்டு அவர் அமைதியாகி விட்டார்னு கூட சொல்லலாம்.
இதுக்கிடையில் ஒரு புது வரவை நாம் இந்த வரத்தேர்தலில் காலகட்டத்தில் சந்திக்கிறோம். அது வந்து விஜய். அவருக்கு வந்து இளமை இருக்கிறது, ஏன்னா 51 வயது தான் ஆகுது அவருக்கு. அவருக்குன்ட்டு ஒரு தனி வசீகரம் இருக்குது. அந்த வசீகரத்தை வந்து எப்படி விவரிக்கிறதுன்னு தெரியல. ஆனால் அவர் வந்து நமக்கு ரொம்ப நெருக்கமான பாந்தமான ஒரு தம்பி மாதிரி பல பேர் நினைக்கிறாங்களான்னு தெரியல. இளைஞர்கள் பலர் அவரை வந்து ஆராதிப்பதை நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த வருகிற தேர்தலில் அவர் எந்த மாதிரி ஒரு மூன்றாவது சக்திக்கு இந்த தமிழகத்தில் இடம் இருக்கா இல்லையான்ட்டு நம்ம எப்போவும் வந்து கேட்டுட்ருப்போம். விஜயகாந்த் வருகைக்கு பிறகு மூன்றாவது சக்திக்கு இடம் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டு 2016 அப்படி இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு நாமெல்லாம் வந்தோம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது 4 முனை தேர்தலாக இருந்தாலும் கூட நான் சீமானை சேர்த்து நான் சொல்கிறேன். சீமானுக்குன்ட்டு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அந்த வாக்கு வங்கி வந்து அவருடைய கருத்தியல் என்ன? தமிழ் தேசியம். தமிழ் தேசியம்னா என்ன? தமிழகத்தில் இருக்கிற ஒரு 75% குடும்பங்கள் பூர்வீக தமிழ் குடும்பங்கள். அவர்கள் நூற்றாண்டுகளாக இல்லங்களில் தமிழ் பேசுபவர்கள், தொன்மமாக தமிழ் பேசுபவர்கள். இந்த உங்களுக்கு 1311 1926 வரைக்கும் தமிழ் மண்ணை தமிழர்கள் ஆளவில்லை. 600 ஆண்டுகள். இந்த 600 ஆண்டுகளில் வெளியில் இருந்தவர்கள், குறிப்பாக தெலுங்கு தேசத்தைச் சேர்ந்தவர்கள், கன்னடியர்கள், மற்றவர்கள், மராட்டியர்கள், இவர்களெல்லாம் இங்கே வந்தார்கள். அவர்கள் சௌராஷ்டிரியர்கள், அவர்களெல்லாம் இங்கே வந்து இதை தாயகமாக மாற்றிக்கொண்டார்கள். அவர்கள் வீடுகளில் அவர்களுடைய பூர்வீக மொழியினை எழுத படிக்க தெரியுதோ இல்லையோ அவர்கள் வீடுகளில் பேசுவதை நாம் பார்க்கலாம். அந்த மொழியை அவர்கள் எங்கிருந்து அவர்களுடைய முன்னோர்கள் வந்தார்களோ அங்கே போய் பேசினாங்கன்னா அவங்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியாது. அவர்கள் தமிழர்கள் எல்லா வகையிலும். ஆனால் அவர்கள் இந்த நாட்டை ஆளுவதற்கு தகுதி படைத்தவர்கள் இல்லை என்பது தான் அவருடைய தமிழ் தேசியம். சிக்கலான விஷயம் தான். ஆமாம். அதனால் இது எப்படின்னா பாஜக சொல்கிற இந்துத்துவா மாதிரி, அதாவது இந்துக்கள் அனைவரும் ஒரு தொகுதி, இந்துக்கள் அனைவரும் ஒரு ஆதரவு தளத்தில் இயங்க வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்கிறது எப்படி நடைமுறையில் நடக்கலையோ அதே மாதிரி இந்த கருத்துக்கு உடன்படக்கூடிய தமிழர்கள் என்பவர்கள் மிக சொற்பமானவர்களாகத்தான் இருக்கிறார்கள். போன முறை அவர் வாங்கின வாக்கை விட இந்த முறை கொஞ்சம் குறைவாக வாங்குவாருன்ட்டு எனக்கு தோணுது. ஏன்னா அவருடைய வாக்குகளில் ஒரு சில கொஞ்சம் அவருடைய தொகுதியில் இருக்கக்கூடிய ஆதரவு தளத்திலிருந்து சில இளைஞர்கள் இந்த பக்கம் கூட இடம்பெயர்வார்கள் நினைக்கிறேன். விஜய் பக்கமாக. இப்போ நம்ம 1952 தேர்தல் வரலாறுகளை நீங்கள் பார்த்துருக்கீங்க. எம்ஜிஆர் அவர்களை குறித்து புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க, அண்ணா அவர்களை குறித்து புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க. அப்படி எழுதின வழியாகவும் தேர்தல் களங்களை நீங்கள் உற்று நோக்கியிருக்கீங்க. இன்றைக்கி இருக்கிற இந்த கட்டமைப்பு, இன்றைக்கி இருக்கிற அதிமுக திமுக ரெண்டும் மிகப்பெரிய ஒரு கூட்டணிகளை கட்டமைத்திருக்கின்றன. இங்கே விஜய் அவர்கள் இது வரைக்கும் ஒரு தேர்தலில் கூட அவர் நிற்கலை, இப்போது நிற்க போகிறார். உங்களுடைய அனலைசிஸில் இதில் யாருக்கு அவர் பாதிக்கிறார், யாருக்கு சாதகமாக இருக்கிறார்? இன்னும் நேரடியாக கேட்குறேன், எந்த ஆட்சி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது? அதாவது அவருக்கும் இதற்கு முன்பு இருந்த நடிகை அரசியல்வாதிகளுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இப்போ எம்ஜிஆரை நான் நடிகை அரசியல்வாதினே சொல்ல மாட்டேன். அவர் பொது வாழ்க்கையில் தொடக்கத்தில் இருந்தே இருந்தார். இவர் மாதிரி இப்போ தான் பொது வாழ்க்கைக்கு இவர் வந்திருக்கார். எம்ஜிஆர் கட்சி தொடங்கின 6-7 மாதத்தில் ஒரு இடைத்தேர்தலை சந்தித்து ஒரு பெரிய சாதனையை நிகழ்த்தி காட்டினார். அதுக்கப்புறம் வந்த எல்லா தேர்தல்களிலும் அவருடைய கட்சி முதல்ல ஆட்சி பிடிச்சார். கோயம்புத்தூர் தெற்கு, அதுக்கப்புறம் மேற்கு, அதுக்கப்புறம் நாடாளுமன்றம், இங்கெல்லாமே கூட அவர் வெற்றிகளை ஈட்டினார். அதுக்கு பிறகு தான் 77 உடனே தேர்தல் வந்திருக்கணும், 76 வந்திருக்கணும். அப்போ அவசர நிலை இருந்துச்சு. அதனால் அவருக்குன்ட்டு அவருக்கு அரசியல் என்பது புதிதல்ல, பொது வாழ்க்கை என்பது புதிதல்ல. இவருக்கு அது புதுசு. இவர் அந்த மாதிரி நீங்களே சொன்னீங்க, எந்த தேர்தலையும் அவர் இது வரைக்கும் நிற்கல. அவர் கட்சி தொடங்கி இப்போ கூட கிட்டத்தட்ட ஒரு 90 வேட்பாளர்கள் மாற்றுக் கட்சியில் ஏற்கனவே தேர்தலில் நின்றவர்கள், அவர்களெல்லாம் வேட்பாளராக அவர். அதனால் இந்த கட்சியில் எம்ஜிஆருக்கு இருந்த கட்டமைப்பு என்பது இவருக்கு இல்லை. ஒன்று, எம்ஜிஆருக்கு கிடைத்த 2வது கட்ட முதிர்ச்சி உள்ள அரசியல் தலைவர்கள் இவரிடத்தில் இல்லை. இதெல்லாம் தாண்டி அவர் நிற்கிறார். இன்றைக்கி தமிழகத்தில் இயல்பாக யாரும் அழைக்காமல் வரக்கூடிய கூட்டம் யாருக்காவது இவ்வளவு பெருசாக வருது அப்படின்னா அவர் ஒருத்தருக்கு தான் வருது. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு 10% மேலே அவர் உறுதியாக வாங்குவார்னு எனக்கு தோணுது. அவர் 20% மேலே வாங்கினார்னா அந்த 10% மேலே எங்கேருந்து அவருடைய வாக்குகள் வரும்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா பொதுவாக திமுகவுக்கு எதிரான வாக்குகள்
அதிமுக கூட்டணிக்கு போகணும் அல்லது நாம் தமிழருக்கு போகணும் இல்லையா? அந்த தளத்தை தான் இவர் வந்து கைப்பற்றுவாருன்னு எனக்கு தோணுது. இப்போ அதுக்கு மேலே அவர் 20க்கு மேலே போனார்னா இந்த அதிமுகவுக்கு ஏற்படுத்துகிற பாதிப்பை விட அவர் திமுகவுக்கும் அதிகமாக ஏற்படுத்துவார். ஏன்னா இவர் பின்னாடி சிறுபான்மையினர், குறிப்பாக கிறித்துவ பெருமக்கள் நிறைய பேர் இவர் பின்னாடி வருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் பேசி பார்க்குறதில்ல, அதாவது ஆனக்டோட்டல்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அந்த மாதிரி பேசி பார்க்குறதில்ல இஸ்லாமிய பெருமக்களும் கூட அவர் பின்னாடி கொஞ்சம் பேர் வருவாங்கன்னு தெரியுது. தலித்துகள் வருவார்கள், இளைஞர்கள் பெருமளவில் வருவார்கள். 5.67 கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்கள். 4 கோடி வாக்காளர்கள் வாக்களிப்பார்கள்னு நம்ம எடுத்துக்கலாம். 70% அது. இந்த 4 கோடி வாக்காளர்களில் 1,18 லட்சம் 30 வயதுக்கு உட்பட்டவர்கள். அதில் 2ல் ஒருத்தராவது விஜய்க்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் பெருமளவு இருக்குது. அப்படின்னா அதுவே 60 லட்சம். 4 கோடியில் 60 லட்சம் 15% அதுவே. அதனால் குறைஞ்சபட்சம் 15% வாங்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருப்பதாக நான் நினைக்கிறேன். பல திருப்பங்களை இந்த தேர்தல் முடிவுகள் கொண்டு வரும்னு எனக்கு தோணுது. பல கேள்விகளுக்கு இந்த தேர்தல் பதில் தரும். ஒன்று வந்து என்னென்னா, மக்கள் வந்து ஒரு நல்லாட்சி இவ்வளோ தான் நடக்கும், இதுக்கு மேலே பெரிய நல்லாட்சிலாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களா? இல்லை குண்டு குழியுமா இருக்க சாலைகளை நாங்கள் ஏற்றுக்கலை, அரசு அலுவலகங்கள் வந்து மக்களுக்கு நட்பாகவே இல்லை, நெருக்கமாக இல்லை, ஆதரவாக இல்லை, எங்கே போனாலும் வந்து கையூட்டு தான், இதையெல்லாம் வந்து மக்கள் இன்னும் எதிர்க்கிறார்களா அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓரளவுக்கு. அப்போ இந்த ஆட்சிக்கு எதிராக அந்த மாதிரி ஒரு வெறும் நலத்திட்டங்கள் மட்டுமே இதெல்லாம் பூசி மெழுகிட முடியுமா அப்படின்றது தெரியும். ஒன்று. 3வது சக்திக்கு இடம் இருக்கான்றது விஜய்க்கு கிடைக்கக்கூடிய ஆதரவும் அதை வைத்து முடிவு பண்ணலாம். அதிமுக எவ்வளவு பலமிழந்திருக்கு அல்லது அதனுடைய கட்டமைப்பு இன்னும் இருக்கா, அதற்கு வந்து ஒரு ஆதர்ஷ தலைவர் என்பவர் இல்லாததனால் அது எவ்வளவு இழந்திருக்கு, என்ன சிக்கல், அதை எப்படி மீண்டும் வந்து உயிர்ப்பிக்கிறது, இந்த மாதிரி கேள்விகளுக்கும் நமக்கு பதில் தெரியும். இதில் வந்து ஒரு துன்பமான நிலை என்னென்னா, எல்லாரும் நலத்திட்டங்கள் போக நுகர்வோர் பொருட்களை அள்ளி வழங்குவதில் ஆர்வமாக இருக்கிறார்கள். அது வந்து அவங்களுக்கு வாக்கை ஈர்க்கும், சேர்க்கும். கண்டிப்பாக அது ஒரு நுகர்வு கலாச்சாரம் வந்து இங்கே வந்து ரொம்ப உறுதியாக வேர் பிடிக்கிறத நம்ம பார்க்குறோம். அது வந்து ஒரு ஆரோக்கியமற்ற இல்லை. நிச்சயமாக சார், நீங்கள் வந்து ஒரு துல்லியமான ஒரு கணக்கு சொல்லியிருக்கீங்க. அதாவது ஒரு 15% மேல் விஜய் வாக்கு பெற்றால் அது திமுகவுக்கு பாதிப்பு, அதற்கு குறைவாக இருந்தால் அது அதிமுகவுக்கு பாதிப்பு என்று ஒரு மாதங்களில் நமக்கு முடிவுகள் தெரியும். இத்தனை மணி நேரம் மட்டுமல்ல, இத்தனை நாட்களாக எங்களுக்கு 1952 தேர்தல் வரலாறுகளை விவரித்தீர்கள். மிக்க நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் நாம் சந்திப்போம். நேயர்களே, உங்களுக்கு பல முறை இந்த காணொளியில் நான் சொல்வதை போல் ஒரு தனி பிளேலிஸ்ட்டில் 1952 பல தேர்தல்களில் அந்த காலகட்டம் எப்படி இருந்தது, இன்றைய இளைஞர்களுக்காக இன்னும் நல்ல அரசியல்களெல்லாம் தெரிந்தவர்கள் திரும்பி பார்ப்பதற்கு போன்ற ஒரு வரலாற்று பதிவை செய்திருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் அதை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே வேளையில் உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் கூர்ந்து கவனிக்கிறோம். தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.